அஸ்ஸலாம் அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம வீட்டில் சில பொருட்களை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த பொருளில் தூசு படிஞ்சிடும். அந்த தூசு படியாமல் எப்படி பாதுகாக்கலான்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பழ தோல் நம்ம தூக்கி வீசிடுவோம். அதை தூக்கி வீசாமல் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஒரு நாள் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த செடியிலலாம் நம்ம போடும்போது செடி நல்லா க்ரீனிஷாக வளரும். வாழைப்பழ தோல் மட்டும் கிடையாது, நம்ம ஆப்பிள் தோல் இருக்கட்டும், எந்த ஃப்ரூட்ஸோட தோலோ வெஜிடபிளோடைய தோலையும் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம செடிக்கு ஊற்றலாம். இந்த டிப் நம்பர் 2ல் இந்த மாதிரி சூட்கேஸை நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது தான், கொஞ்சம் லாங்காக போகும்போது தான் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்போ எடுக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை எதை தான் வச்சு துடைச்சாலும் அவ்வளவு நம்மளுக்கு க்ளீனாக இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி அயனிங் துணி அயனிங் பண்ண கொடுக்கும்போது இந்த துணியை கவர் பண்ணி இந்த பெரிய கவர் இது மாதிரி கொடுப்பாங்க. அந்த கவரை நான் இந்த சூட்கேஸில் போட்டுட்டு நம்ம நல்லா இதை ஃபோல்ட் பண்ணி கொஞ்சமும் கேப் இல்லாமல் நம்ம கவர் பண்ணி வைக்கும்போது அப்படியே புதுசாக இருக்கும். நம்ம துடைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்ல நீட்டாக இருக்கும். நம்ம வெளியில் கிளம்பும் போது நம்மளுக்கு வேலை மிச்சமாக இருக்கும். நல்ல க்ளீனாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பேக், இந்த லெதர் பேக்ஸ் அது மாதிரி நம்ம ரேராக யூஸ் பண்ணுறத நம்ம இதை மாதிரி கவர் பண்ணிக்கலாம். லேப்டாப்ஸ் கூட 1க்கு 2 அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் வைக்கும்போது அதையும் இதே மாதிரி கவர் பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். 2 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் அதை நம்ம அப்படியே நம்ம வைக்கும்போது அதில் ஏதாச்சும் அது மாதிரி பூச்சி அது மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு இந்த ஷாப்பர் பேக்கில் நம்ம போட்டுட்டு அதை நல்லா டைட்டாக கெட்டணும். கொஞ்சமும் எதுவுமே நம்மளுக்கு அந்த பூச்சிலாம் உள்ளே போகாதபடி நம்ம நல்லா டைட்டாக கட்டி வைக்கும்போது நம்மளுக்கு திருப்பி எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம துடைக்கணும், கழுவணும் அப்படிங்கிற நம்மளுக்கு வேலையே இருக்காது. நீட்டாகவும் இருக்கும். நம்ம சீக்கிரமாக உடனே சப்பாத்தி போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி டைட்டாக கட்டிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. அப்புறம் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு தோசை வரவே வராது. ஒயிட்டாக இருக்கும். அதில் நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா இது இட்லி அரிசி. இது நான் 3 கப்பு இட்லி அரிசி எடுத்தாச்சு. அப்புறம் உளுந்து நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சமாக குறைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு இந்த கப்புக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அவல் இருக்குது இல்லையா, அந்த அவலையும் நம்ம 1/4 கப்பு போடலாம். நிறைய போடக்கூடாது. அவல் அதிகமாக போடும்போது நம்மளுக்கு தோசை பிஞ்சிட்டு வரும். அதனால் 1/4 கப்பு போதும். 3 கப்புக்கு 1/4 கப்பு போதும். அப்புறமா வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா நனைய வச்சுட்டு இது மாதிரி நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக தோசை வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.